பவியும் கார்த்திக்கும் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, நாங்கள் லவ்வர்ஸ்ன்னு நினச்சிட்டு தான் எங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு போனாங்க, ஆனால் எப்படி எங்களை பற்றி இவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றும் புரியல எங்களுக்கு, எங்கள் 2 பேரும் லவ்வர்ஸ் சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏதோ வந்து சின்ன வயசில் அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு போட்டிருக்கு, அதான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றாங்க. சரி அது போட்டோம், நீயும் இப்படி அந்த வந்தீங்க வெண்ணிலாவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, வெண்ணிலா தானே எனக்கு இதை பற்றி சொன்னால், உங்ககிட்ட அவங்க பிரச்சனை பண்ணாங்க, அவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்றாங்க அப்படின்னோடனே, ஒன்றுமே புரியல, உங்களை எதுக்காக தூக்கிட்டு போனோம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து அன்புக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது, இந்த வெண்ணிலா ஏதாவது விளையாடிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவை போய்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து கவனிக்கிறாரு. பார்த்தா வெண்ணிலா யார்கிட்டயோ ஃபோனில் முக்கியமாக பேசிகிட்டே இருக்காங்க. அதை பார்த்து அன்புக்கு மேலும் சந்தேகமாகிடுது, இந்த வெண்ணிலா தான் ஏதோ பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. சரி சொல்லிட்டு ஃபோனை வந்து சார்ஜரை போட்டுட்டு வெண்ணிலா வந்து குளிக்க போயிடுறாங்க. அன்பு வந்து இவளை பற்றி ஏதோ தெரிஞ்சுக்கணும், இப்போ தான் ஏதோ பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட இதை பற்றி பேசி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வராரு. பார்த்தா ரூமில் வந்து அவங்களோட ஃபோன் வந்து சார்ஜர் போட்டுட்டு அவங்க குளிக்க போயிருக்காங்க. ஃபோன் எப்படி சார்ஜரில் போட்டிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி உள்ளே போனால் தப்பாகிடும், நம்ம ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. பார்த்தா ஃபோன் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது சார்ஜர்லேருந்து. சரி ஃபோன் இங்கேயே அடிக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள ரூமுக்கு வந்து பார்க்குறாரு. பார்த்தா அதில் வந்து அன்பும் வெண்ணிலாவும் வந்து நம்ம கண்மணி 3 பேரும் எடுத்த அந்த ஃபோட்டோவை கண்மணி மட்டும் வந்து கட் பண்ணிவிட்டு அன்பு வெண்ணிலா இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை வச்சுருக்காங்க. அதை பார்த்து அன்புக்கு செம்ம கடுப்பாது, எவ்வளோ தைரியமாக இருந்தால் அந்த வேலையை இவ பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து சரி இவ குளிச்சுட்டு பட்டோம், இதுக்கப்புறம் இருக்குது இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்து வந்து வெண்ணிலா வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வெளியே கிளம்பி வராங்க. அன்பு போகலாமா அப்படி சொல்லிட்டு, எங்கே போகலாம் அப்படின்னோடனே, எல்லா ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு தான் என்னோட முடிய போதில்லை, எல்லாம் கிளம்பணும்ல அப்படின்றாங்க. ஓ அப்படியா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளியே போகணும், நான் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்குலாம் வரல அப்படின்றாரு. என்ன அன்பு இப்படி சொல்கிறீங்க, பாட்டிக்கு வேணால் ஃபோன் பண்ணுறீங்களா அப்படின்றாங்க. பாட்டிக்கு நீ வேணால் ஃபோன் பண்ணிக்கோ, நான் காலையிலே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. உன்னை வந்து என்ன அன்பு இப்படி பண்ணால் எப்படி, அதெல்லாம் தெரியாது, நீங்கள் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து அவனை நானே எல்லாமே பண்ண முடியாது அப்படின்றாங்க. சரி அதெல்லாம் போட்டோம், உன்னோட நான் உனக்கு ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சிருந்தேன்ல, அங்கேருந்து எடுத்தோம்ல, அந்த ஃபோட்டோவை ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எந்த ஃபோட்டோ அன்பு அப்படின்னோடனே, இது என்னது அப்படி உன் ஃபோன் ஆன் பண்ணு அப்படின்னோடனே இவர் ஃபோன் பண்ணி காட்டுறாரு. ஃபோனை ஆன் பண்ணோன்னே அவங்க 2 பேர் ஃபோட்டோ தனியாக வந்து நிற்கிது. என்ன இது அப்படின்னோடனே, என்ன அன்பு உங்கள் ஃபோட்டோ என் கூட இருக்குது, இதெல்லாம் தப்பு, நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் எடுத்தோம் அந்த ஃபோட்டோவை, நீ நானும் கண்மணி எங்கே இந்த ஃபோட்டோவில் அப்படின்னோடனே, கண்மணி எதுக்கு, நம்ம 2 பேரும் இருந்தால் இந்த ஃபோட்டோவில் போதும் அப்படின்றாங்க. இந்த விஷயத்தை நான் கண்மணி கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னோடனே, சொல்லுங்கள், இந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டியது, என்னை மிரட்டுறியா அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. இங்கே பார், நீ என்னென்ன வேலை செய்கிற ஏது வேலை செய்கிறேன்னு நல்லாவே தெரியும், முக்கியமாக இப்போ எங்கள் 2 பேரும் தூக்கிட்டு போனாங்களா அதுக்கு காரணமும் நீயாக தான் இருப்பேன்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, நானும் உன்னை அமைதியாக இருக்கிறேன், எதனால தெரியுமா, கண்மணிக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன், ஆனால் அதை நீயே அட்வான்டேஜ் எடுத்து தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க, மரியாதையாக அந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணு, அப்படி டெலீட் பண்ணலாம் நடக்கிறதே வேறு, நான் டெலீட் பண்ண முடியாது அன்பு, நீங்கள் என் கூட இருக்க ஃபோட்டோ என்கிட்ட இது ஒன்று தான் இருக்குது, அதனால் நான் டெலீட் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. அதை டெலீட் எப்படி பண்ண வைக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஒரு ஃபோட்டோவை கூட இப்படி பண்ணுறாரு அன்பு, கூடிய சீக்கிரம் அந்த கண்மணி எப்படியாவது அன்புக்கிட்டேருந்து பிரிச்சே தீரணும், கண்மணி இருக்கிறதால தானே அன்பு என்கிட்ட வரவே மாட்டேங்கிறாரு, அந்த கண்மணி இல்லாமல் பண்ணிட்டா கண்டிப்பாக அன்பு என் கூட தான் இருக்கணும், நான் அதுக்கு சான்ஸே விடவே கூடாது, எப்படியாவது கண்மணியை அன்புக்கிட்டேருந்து பிரிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே கரெக்டாக யோசிச்சுட்டு பின்னாடி திரும்பும்போது கண்மணி நிற்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. ஐயோ இப்போ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வெண்ணிலா அன்பு உங்ககிட்ட ஏதோ வந்து திட்டிட்டு போன மாதிரி இருந்தது, அவர் ஏன் திட்டுறாரு ஒன்று அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து சொல்லு வெண்ணிலா, வேறு ஒன்றும் இல்லை, ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு அவர் வரமாட்டாரா, நீ தான் பார்த்துக்கணுமா, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அன்பு கேட்டால், இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, என்ன போய் திட்டார், நீ ஏன் சொல்லு கண்மணி, எப்படி நான் மட்டும் எல்லாம் பார்த்துக்க முடியும், சாரி வெண்ணிலா, என்னால் தான் அப்படி ஆகிடுச்சு, நான் தான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி வந்து கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு, அதனால தான் அவர் அப்படி பண்ணுறாரு, சாரி வெண்ணிலா, நான் அன்புக்கிட்ட பேசிட்டுமா அப்படின்றாங்க. வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. என்னடி நீ போய் பேசி என்கிட்ட வந்து அன்பு வந்து பேசணுமா, உன்னை கூடிய சீக்கிரம் உனக்கு இருக்குடி, அன்புக்கிட்ட ரொம்ப நெருங்கிட்டுன்ற திமிரில் என்கிட்ட பேசிட்டு இருக்கியா, உனக்கு எல்லாத்துக்கும் வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே கண்மணி பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க வெண்ணிலா. வெறுக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட வெறுக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க.